இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணு அம்மாவ காணோன்ட்டு எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டே அப்படியே ரோட்டுக்கும் வந்துட்டா. ரோட்லயும் தேடிட்டு இருக்கும்போது வேகமா ஒரு கார் வந்து அந்த பொண்ண இடிக்க வர, அந்த பொண்ணு அப்படியே பயந்து கீழ விழுந்துட்டா. அந்த கார ஓட்டிட்டு வர்றது நம்ம ஹீரோவோட அம்மா தான். அம்மா ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கி விட்டுட்டு, "நீ ஓகேவா பாப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு, "ஆமா பாட்டி நான் ஓகே தான். இந்த மாரி எங்க அம்மாவ தேடிக்கிட்டு வந்தேன். அம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. அதனால நான் கார் வரத வந்து பார்க்கல. சாரி என் தப்பு தான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இது வந்து பாட்டிக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கு. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. "சரி ஓகேம்மா, நான் வந்து உங்க அம்மாவ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். உன்னோட அம்மா பேர் என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அந்த பொண்ணு இருந்துட்டு, "என்னோட அம்மா பேர் வந்து வான்வான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, பாட்டிக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்கு. அப்பனா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட, "உன்னோட வயசு என்னம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, 5 வயசு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாட்டி கொஞ்சம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, "இந்த மாரி உடனே நீ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வா. இந்த மாரி வான்வானுக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. சீக்கிரமா வா." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா கிளம்பி போறான். இது எல்லாத்தையுமேவும் மேல இருந்து அந்த அராத்தும், ஃபியான்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபியான்சி இருந்துட்டு, "என்னாச்சு இவ்ளோ சீக்கிரமா ஏன் இவரு வந்து இப்படி கார ஓட்டிட்டு போறாரு? என்னாச்சுன்னு தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அராத்தும் இருந்துட்டு, "நம்மளும் போய் பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் அங்கருந்து கிளம்பி போறா. இந்த பக்கம் ஹீரோ அடிச்சு புடிச்சு வேக வேகமா ஓடி வந்து கதவ திறந்து பார்த்தா, உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோயினோட பொண்ணு. 2 பேருமே பார்த்துட்டு, "நீங்களா நீ?" அப்படிங்கிற மாரி ஷாக்கா இருக்க. நம்ம ஹீரோ ஓடி வந்து அந்த பொண்ண வந்து ஹக் பண்ணிக்கிறான். "நீ வந்து என்னோட பொண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு. அம்மா இருந்துட்டு, "நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் இது எல்லாமே குடுத்துட்டேன். சீக்கிரமா ரிப்போர்ட் வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த ஃபியான்சியும் அராத்தும் வந்துட்டாங்க. ஃபியான்சிக்கு வந்து ஷாக்கா இருக்கு. அப்பனா இவங்க 2 பேத்துக்கு வந்து குழந்தை இருக்கா? இதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினியும் வந்துட்டா. ஹீரோயின் அங்க வந்து, "என்ன பண்றீங்க? என் குழந்தைய விட்டு தள்ளி நில்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோயினி வந்து பாப்பாவ புடிச்சுக்கிட்டு, "பாப்பா நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, பாப்பாவும் "நான் ஓகேம்மா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, "இங்க என்ன பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, "நம்மளுக்கு குழந்தை இருக்கிற விஷயத்த ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினியும் இருந்துட்டு, "இவ ஒண்ணும் உங்க குழந்தை கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோ இருந்துட்டு, "அவளுக்கு 5 வயசு ஆகுது. இன்னும் நீ இல்லன்ட்டு ஏன் என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்க? அவ வந்து என் குழந்தை தானே." அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இல்ல இல்லன்ட்டே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான அந்த ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ஹீரோ ரொம்ப ஹேப்பியா அந்த பேப்பர வாங்கி பார்க்குறான். பார்த்த உடனே அவனோட ஃபேஸ் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. அதுல வந்து இல்லன்ட்டு போட்டிருக்கு போல. அத வந்து அவனால ஏத்துக்கவே முடியல. "எப்படி எப்படி இது வந்து மாறிப்போச்சு? அவ வந்து என்னோட பொண்ணு இல்லாட்டி வேற யாரோட பொண்ணு? சொல்லு, உண்மைய சொல்லு." அப்படிங்கிற மாரி ஹீரோ ஹீரோயினிய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இருந்துட்டு, "இங்க பாருங்க, அவ வந்து உன்னோட பொண்ணெல்லாம் கிடையாது. அவ என்னோட பொண்ணு. அவள வந்து கஷ்டப்படுத்தாதீங்க." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப கோவமா இருக்கு. "இங்க பாரு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்ல. இப்ப நிஜமாவேவும் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவமா அங்கருந்து கிளம்பி போறான். ஹீரோ போவும் பின்னாடியே ஃபியான்சியும் அங்கருந்து போயிடுறா. அம்மா வந்து ஹீரோயினிய புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. "என் பையன் உன்ன ரொம்பவே லவ் பண்ணான். அவன் அப்ராட்ல 5 வருஷம் இருந்தான். அந்த 5 வருஷமும் உனக்கு வந்து கன்டினியூவா கால் பண்ணிட்டே இருந்தான். அவன் அந்த மாரி பண்ணும்போது எனக்கே உன்ன பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நான் ஆர்வமா இருந்தேனோ, அந்த அளவுக்கு இப்ப நான் உன்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க எல்லாருமே அங்கருந்து போனதுக்கப்புறம் அந்த அராத்து மட்டும் அங்க இருக்கா. அந்த அராத்து உடனேவும் நம்ம ஹீரோயினிய போட்டு பயங்கரமா புல்லி பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அராத்தோட 2 ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. "நீ எல்லாம் எனக்கு வந்து போட்டியா வர முடியுமா? டிசைனரா இருந்தாலும் சரி, லூவா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமேவும் நீ வந்து எனக்கு கீழ தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய போட்டு மிதிக்கிறது, அவ காத புடிச்சு திருவுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோயினிய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த குழந்தையால பார்க்க முடியாம, "எங்க அம்மாவ விட்டுருங்க, எங்க அம்மாவ அடிக்காதீங்க, என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க அம்மாவ விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அராத்து கிட்ட போய் அந்த பாப்பா கெஞ்சிட்டு இருக்க. அந்த அராத்து இருந்துட்டு, "நீ என்கிட்ட கெஞ்சுறியா? அப்பனா வந்து நல்லா கெஞ்சு, என்கிட்ட மண்டி போட்டு கெஞ்சு, அதுக்கப்புறம் பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அந்த அராத்து கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினால பார்க்கவே முடியல. கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவளால சுத்தமா முடியல ஹீரோயினால. ஹீரோயின் அவங்க எல்லாரையுமே தள்ளி விட்டுட்டு பாப்பாவ புடிச்சுட்டு, "ஏன் பாப்பா இந்த மாரி பண்ற? நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த பாப்பா இருந்துட்டு, "எல்லாமே என் தப்புதாம்மா. நான் மட்டும் பொறக்காம இருந்திருந்தேன்னா, உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கஷ்டம் வந்திருக்காதுல்ல. எல்லாமே என் தப்புதாம்மா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, அந்த பாப்பா அப்படியே மயங்கிட்டா. அவ வந்து கத்துறா, "டாக்டர கூப்பிடுங்க. என் பொண்ணுக்கு வந்து லுகேமியா இருக்கு. ப்ளீஸ் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வேணும். டாக்டர கூப்பிடுங்க ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா அதுக்கு கூட அந்த அராத்துக வந்து போக விட மாட்டேங்கிறாங்க. "நீ பண்ணது தப்புன்ட்டு இப்ப நீ ஒத்துக்கிட்டு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் வேணா பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு
வேற வழி இல்லாம அவங்க கால்ல விழுந்து கதறிட்டு இருக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ அழுகுற சத்தத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே டாக்டரும் அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு அங்க இருந்து ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிடுறாங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காண்டி. ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து டாக்டர் கிட்ட என்னாச்சு, பாப்பா ஏன் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, டாக்டர் வந்துட்டு அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே கண் முழிப்பான். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இத்தனை வருஷம் நீ என்னதான் ஆச்சு, எங்க தான் போன, காலேஜ் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு நீ வந்து காணாம போயிட்ட, என்னதான் ஆச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா தான் நம்ம ஹீரோயினையை கொண்டு போய் அந்த மனநல காப்பகத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்காங்க. அவளுக்கு வந்து அப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதே தெரியாது. அவ தெரிஞ்சுக்கிட்ட போது அவளோட வயிறு வந்து ரொம்பவே பெருசா இருந்திருக்கு. அவ அந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கா. ஆனா கடவுள் புண்ணியத்துல அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாம அந்த குழந்தை வந்து நல்லபடியா பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்து இவளை பார்த்து சிரிக்கும் போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவளுக்கு வாழணுன்ட்டே தோணி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலயேவும் அந்த குழந்தை கூட நம்ம ஹீரோயின் வந்து வாழ ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தைக்கு வந்து அப்பா இல்லைன்ட்டு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த விஷயத்த வந்து அந்த குழந்தை எப்பயுமே ஹீரோயின் கிட்ட வந்து கேட்டிருக்கவே மாட்டா. அவ சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் அவ வந்து ரொம்பவே மெச்சூர் வந்து என்கிட்ட வந்து நடந்துப்பா. எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்லுவாங்க நான் பண்ணதுதான் தப்புன்னு சொல்லிட்டு. ஆனா அவ வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவா, நான் பண்ணதுதான் தப்பு, நான் வந்து உங்களுக்கு வந்து பிறந்திருக்கவே கூடாது, நான் பிறக்காம இருந்திருந்தேன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல, எல்லாமே ஏன் தப்புதாம்மா, நான் வந்து உங்களை ரொம்பவே லவ் பண்றேன், ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து ரொம்பவே பாசமா நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாம் நடந்துகிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த குழந்தையோட ஃபேஸை வந்து பார்க்கும் போதெல்லாமேவும் அந்த கசினோட ஃபேஸை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதனாலேயும் நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே பயந்துட்டு இருந்திருப்பா ஸ்டார்டிங்ல. அந்த குழந்தை இதை பார்த்துட்டு அம்மா நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கபோர்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறோம். நம்ம ஹீரோயின் கத்தி புலம்பி டயர்டாகி தூங்கும்போது அந்த குழந்தை அறவில்லாம ஹீரோயின் பக்கத்துல வந்து தூங்கிட்டு ஹீரோயினிய பார்த்து அம்மா எல்லாமே ஏன் தப்பு தானம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஹீரோயினுக்கு இது எல்லாமே கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்பத்துல இருந்து நான் வந்து அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அவளுக்கு அப்பா யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா அவ என்னோட பொண்ணு, என்னோட உலகமே அவ தான், என்னோட தேவதை அவ தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஃப்ரெண்டுக்காரிகிட்ட சொல்ல, ஃப்ரெண்டுக்காரியும் கேட்டுட்டு இந்த 5 வருஷம் நீ வந்து எவ்வளோ கஷ்டங்களை வந்து கடந்து வந்திருக்க, ஆனா இதுக்கப்புறமும் உன்னோட மனசை வந்து நீ தைரியமா வச்சுக்க, ஏன்னா உன்னோட பொண்ணு இப்ப இருக்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்கா, எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தையும் கண் முழிச்சுட்டா. அந்த குழந்தை கண் முழிச்சு அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அம்மா இங்கதான் செல்லம் இருக்கும், நீ எதுக்கும் பயப்படாத, அம்மாவை விட்டுட்டு மட்டும் நீ எங்கேயும் போயிடாத, அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும் தான், அம்மாவோட உலகமே நீ மட்டும்தான், அம்மாவை தனியா விட்டுட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அந்த குழந்தைகிட்ட சொல்லி கதறிட்டு இருக்க. குழந்தையும் சரிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்க, ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி சங்கட்டமா அந்த குழந்தைய வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் பாப்பாக்கு சுடு தண்ணி எடுக்கிறதுக்காண்டி அங்க இருந்து போறா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயும் உள்ள வேற ஒரு ஆள் வந்து அந்த பாப்பாக்கு மயக்க மருந்து இதெல்லாமே கொடுத்து பாப்பாவை அங்க இருந்து கிட்னாப் பண்ணி கொண்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பாக்குறா, பாப்பாவை காணோம்னு சொன்னோன்னேவும் இவ அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே தேடிட்டு இருக்கா. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி பாப்பாவை காணோம், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டா கசின் கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி குழந்தைய தேடுறத வந்து நிப்பாட்டு, அவ வந்து என்கிட்ட தான் இருக்கா, உனக்கு உன்னோட பொண்ணு வேணும்னா நான் இருக்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி கசின் பையன் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அந்த புள்ளி கேங் எல்லாமே ஒன்று சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வருவா, அவளை வந்து எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அழுக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கசினோட கசின் பொண்ணு அராத் பொண்ணு இருக்காளே, அவ இருந்துட்டு கசின் கிட்ட போய் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற குழந்தை ஏன் உன்னோடதா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கசின் கிட்ட கேட்க, கசின் இருந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருந்திருக்கேன், அவங்கெல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால என்னால் வந்து ப்ரெக்னென்ட்டாலாம் ஆக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்ட்டு பார்த்து கரெக்டாக ஹீரோயினையும் வர, ஹீரோயின் வந்தோடனேவும் அவளை பிடிச்சி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு சரக்கெல்லாம் ஊற்றி விட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான் மறுபடியும் அந்த கசின் பையன். இந்த பக்கம் டாக்டர் அவங்க 2 பேத்துக்கு என்ன ஆச்சு, அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி
புலம்பிட்டேவும் சரி ஓகே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லலாம். ஹீரோவுக்கு கால் பண்ணி சொன்னா ஹீரோ வந்து அவங்க 2 பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்ல, ஹீரோவும் இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டு முதல்ல எனக்கு எதுக்கு கால் பண்றா? அவளுக்கு பிரச்சனை வந்தா வந்துட்டு போகட்டும். எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து டாக்டர் கிட்ட சொல்ல, டாக்டர் வந்துட்டு இங்க பாரு பின்னாடி நீ தான் ரொம்பவே வருத்தப்படுவ. அவ இந்த 5 வருஷத்துல ரொம்பவே கஷ்டத்த வந்து அனுபவிச்சிருக்கா. அவளும் சரி, அவளோட குழந்தையும் சரி. இப்ப போய் நீ அவள வந்து காப்பாத்து ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போறான். பின்னாடியே ஃபியான்சியும் போறா. ஹீரோவும் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்க வந்து பார்த்தா இந்த கசின் பையன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஹீரோவ பார்த்தோன்னேவும் அங்க இருக்கிற எல்லாருமேவும் ஒண்ணுமே நடக்காத மாரி அமைதியாயிட்டாங்க. அதுவும் அந்த அராத்துல இருந்துட்டு இவன் எப்படிதான் கரெக்டான சமயத்துல வரான்ட்டே தெரியல. அப்படி என்ன மாய மந்திரத்த போட்டு வச்சிருக்கான்னு தெரியல இந்த ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து இங்க வா அப்படிங்கிற மாரி சொல்லி கூப்பிட ஹீரோயினி வர போகும்போது அந்த கசின் பையன் விட மாட்டேங்கிறா. இவ வந்து என்னோட ஆளு. அவ எதுக்கு உன் கூட வரணும்? அவ வந்து என் கூட தான் இருப்பா அப்படிங்கிற மாரி சொல்ல ஹீரோயின் இருந்துட்டு இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து போக போக அவன் வந்து விட மாட்டேங்கிறான். இங்க பாரு உன்னோட பொண்ணு வந்து என்கிட்ட தான் இருக்கா. அவ வந்து ரொம்பவே பயத்துல இருக்கா. அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உன்னோட சான்ஸ் தான்ப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் போய் சோஃபால உட்கார ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. ஹீரோ என்கிட்ட வா அப்படிங்கிற மாரி சொல்லி கைய நீட்டிட்டு இருக்க. அந்த கசின் பையன் இருந்துட்டு வா வந்து என் மடியில உட்காரு அப்படிங்கிற மாரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வேற வழி இல்ல. குழந்தைய காப்பாத்தி ஆகணும். அதனால அந்த கசின் பையன் சொல்ற எல்லாத்தையுமேவும் நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்கா. அவ போய் அவ மடியில உட்கார அந்த கசின் பையன் இருந்துட்டு போய் ஹீரோக்கு வந்து இந்த ட்ரிங்க்ஸை வந்து குடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் கொடுக்க போக ஹீரோக்கு காண்டாகி அந்த டம்ளரை வந்து பிடிச்சி தட்டி விட ஹீரோயினையும் கீழே விழுந்துடுறா. அப்படி விழுக போகும்போது ஹீரோயினோட அந்த ரிங்கு வந்து கீழே விழுந்துருது. அந்த ரிங்கை ஹீரோயின் எடுத்து வைக்க இதை வந்து ஹீரோ பார்த்துறான். ஹீரோ பார்த்துட்டு என்னத்தை இப்ப நீ வந்து எடுத்து ஒளிச்சு வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோ அவ கையை பிடிச்சி பார்க்க அந்த ரிங்கு இது வந்து பாஸ்ட்ல நான் வந்து உனக்கு கொடுத்தது. இதை வச்சுக்கிறதுக்கு நீ வந்து தகுதியே இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து திட்டிட்டு இருக்க. அந்த ஃபியான்சி இருந்துட்டு இந்த ரிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ இருந்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா அப்பனா நீயே போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு போட்டு விட போக ஹீரோயின் இருந்துட்டு இல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க அது வந்து என்னோடது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ஹீரோயினிய வெறுப்பேத்துறதுக்காண்டி வேணும்ட்டேவும் அவ கையில வந்து போட்டு விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் சரின்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ தான் ஆல்ரெடி ஒரு டைமண்ட் ரிங் வாங்கியிருக்கல. அப்புறம் எதுக்கு என்னோட ரிங் மேல நீ வந்து ஆசைப்படுற? அது வந்து என்னோடது. எனக்கு இருக்கிற ஒரே ஞாபகம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லி புலம்பிட்டு இருக்கா. பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோ ஹீரோயினிய வெறுப்பேத்துறதுக்காண்டி ஃபியான்சிய கிஸ் பண்ற மாதிரி வந்து நடிக்கிறான். ஆனா வந்து நம்ம ஹீரோ ஃபியான்சிய கிஸ் எல்லாம் பண்ணல. கிஸ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு ஹீரோ ஃபியான்சியை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் போறதையும் ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் ஹீரோ வந்து உனக்கு சொந்தம் இல்லை, ஹீரோ ஃபியான்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் பாப்பாவும் அங்க வந்துடுறா. பாப்பா வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. பாப்பா நீ ஓகேவா? உன்னை வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பாப்பா இருந்துட்டு இல்லம்மா என்னை வந்து எதுவும் பண்ணல, நீங்க ஏமா அழுகுறீங்க? அழுகாதீங்க, எல்லாமே ஏன் தப்புதாம்மா, நான் வந்து பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அதுக்கு அம்மா இருந்துட்டு இல்லம்மா எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாப்பாவை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல வந்து யாருமே காணோம். வீடெல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமா கிடக்கு. நம்ம ஹீரோயினோட பழைய போனும் அங்க இருக்கு. அந்த போனை வந்து எடுத்து பார்க்கறா. அந்த போனுக்கு தான் நம்ம ஹீரோ இந்த 5 வருஷமா கண்டினியூவா கால் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ்ன்ட்டு எல்லாமே நம்ம ஹீரோ வந்து பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து எடுத்து பார்க்கறா. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ கிட்ட இருந்து 1608 ஃபோன் கால் வந்து வந்திருக்கு. இதெல்லாமே பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கான். இந்த 5 வருஷத்துல அவன் வந்து இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டன்ட்டு எதை எதை எல்லாத்தையுமே அவன் வந்து அங்க சந்திச்சானோ அது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜா அனுப்பியிருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒவ்வொன்னா போட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அது எல்லாமே கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்க? இந்த 5 வருஷத்துல எவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்க? நீ ரொம்ப பெரிய ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் நடந்து எல்லாத்தையுமே உன்கிட்ட வந்து சொன்னேன்னா என்னை வந்து மன்னிச்சிருவியா? என்னை வந்து நீ ஏத்துப்பியா? அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும், நீ வந்து என்ன சொல்லுவ? எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அங்க டிவில நம்ம ஹீரோவோட மேரேஜ் வந்து போறதா லைவா போட்டு காமிக்கிறாங்க போல. பாப்பா இதை பார்த்துட்டு அம்மா அங்க பாருங்க அங்கிளுக்கு வந்து கல்யாணம், அதை வந்து கோலாகலமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாப்பா வந்து அம்மா கிட்ட காமிக்க அம்மாவுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ அழுதுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பாப்பா பாக்குறா. பாப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பாப்பா இருந்துட்டு அம்மா கிட்ட அம்மா நீங்க அங்கிள் கிட்ட போறதா இருந்தா போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு இல்லம்மா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு பாப்பா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா
இந்த 5 வருஷத்துல ஹீரோ அவரால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. அவர் உங்களுக்கு கன்டினியூவா கால் மேல காலா பண்ணிட்டு, அவரால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. 99 அடி வந்து அவர் எடுத்து வச்சுட்டாரு. இன்னும் ஒரே ஒரு அடிதாம்மா. அத வந்து நீங்க எடுத்து வைங்க. அது ஏன் நீங்க பண்ணக்கூடாது? அந்த ஒரு அடிய நீங்க எடுத்து வைங்கம்மா. உங்களால முடியும் அப்படிங்கிற மாரி பாப்பா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு அதுதான் சரின்ட்டு தோணுது. அதனால ஹீரோயின் இருந்துட்டு, "சரி ஓகேம்மா நீ இங்கேயே இரு. நான் போய் ஹீரோவ கண்டுபிடிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோயின் அங்கருந்து வேக வேகமா ஓடுறா ஹீரோவ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அப்படி போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த புல்லி கேங் கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறா. அவங்க நம்ம ஹீரோயினிய தூக்கிட்டு வந்து அவ வீட்ல வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. போன டைம் தான் ஹீரோ வந்து காப்பாத்துனான். இந்த டைம் யாரும் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீ வந்து அவனுக்கு தேவையில்ல. இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கசினும் அந்த அராத்தும் 2 பேருமே ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமா இருக்கு அவங்க எல்லாரையுமே பார்க்கும்போது. அப்ப ஹீரோயின் கையில இவங்க எல்லாருக்கும் எதிரா நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் எவிடன்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பா போல. அந்த எவிடன்ஸ் இப்ப ஹீரோயின் கையில கிடைக்க, ஹீரோயின் அத வச்சு இப்ப கொஞ்சம் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறா. என்ன ஏதாவது பண்ணீங்கன்னா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமேவும் போலீஸ் கிட்ட குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. அத பார்த்தோன்னேவும் முதல்ல அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "இத வச்சு எங்கள வந்து ஏதாவது பண்ணிருவியா? இத வச்சுலாம் எங்கள எதுவும் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் சும்மா ஒரு காயம் தான். இத வச்சுட்டு உன்னால எங்கள எதுவும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போக போக ஹீரோயின் அங்கிருந்து ஓடி போக போறா. அப்ப அந்த கசின் பையன் இருந்துட்டு ஹீரோயின புடிச்சு வச்சுட்டு பெல்ட்டால அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். "ஓடி போவியா? ஓடி போவியா?" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நடக்கிற கொடுமை எல்லாத்தையுமேவும் அந்த குட்டி பாப்பா வெளிய இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவ இருந்துட்டு அவ மனசுக்குள்ளேயேவும் எங்க அம்மாவ காப்பாத்தணும்னா அதுக்கு அங்கிள் கண்டிப்பா இங்க வந்தாகணும். நானே போய் அங்கிள் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர்றதுக்காண்டி. அப்படி போயிட்டு இருக்கும் போதே அவளுக்கு மூக்குல இருந்து பிளட் எல்லாமே ரொம்ப அதிகமா வர ஆரம்பிக்குது. பாப்பா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறேன். எங்க அம்மாவை வந்து என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த சீன் பார்க்கும்போது. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவுக்கு கல்யாணம் போயிட்டுருக்கு. ஹீரோவுக்கு இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஓகேவா அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, ஹீரோ வந்து தயங்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சவுண்டு கேட்குது. இல்ல அவருக்கு ஓகே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. யாரு அப்படிங்கிற மாரி பார்த்தா, வந்திருக்கிறது அந்த குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணு எப்பிட்றா இங்க வந்தா அப்படிங்கிற மாரி பார்த்தா, ரோட்ல போற ஒரு ஆளு தான் அந்த குட்டி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த குட்டி பொண்ண இங்க கூட்டிட்டும் வந்திருக்காரு. அந்த பொண்ணு இங்க வந்தோன்னேவும் எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ஹீரோவோட அம்மாவும் சரி, தாத்தாவும் சரி ஹீரோயிட்ட அந்த பொண்ணு பேசுற எதையுமேவும் நீ வந்து கேட்காத. இதுக்கப்புறமும் அவங்க அம்மா பின்னாடி வந்து நீ போகாத. ஒழுக்கமா நீ வந்து ஃபியான்சிய கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவுக்கும் அதான் சரின்னு சொல்லிடுது. ஹீரோவும் ஃபியான்சிய கல்யாணம் பண்ணிக்க போக, பாப்பா இருந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அவங்க மறுபடியும் எங்க அம்மாவ வந்து புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாரியேவும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்கு நடந்த எல்லா கொடுமையுமேவும் அந்த குட்டி பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஹீரோக்கு இத கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ என்ன பாப்பா சொல்ற? அப்படிங்கிற மாரி கேட்க, அந்த பொண்ணும் இருந்துட்டு, ஆமா 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சரி, எங்க அம்மாவும் சரி அவங்கனால ரொம்பவே கொடுமைப்படுத்தப்பட்டுருக்கோம். அதனால தான் நான் பொறந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் நானும் மனநல காப்பகத்துல இருந்தோம். எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனா, அங்க இருக்கும்போது ஒரே ஒரு ஆறுதல் வந்து டிவி தான். டிவில உங்கள வந்து பாப்பாங்க. பார்க்கும்போது அவங்க வந்து சிரிப்பாங்க. ஆனா, அந்த சிரிப்பு வந்து ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அப்படியே அவங்க அழ ஆரம்பிச்சுருவாங்க. உங்களையே தான் அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் நெனச்சிட்டு இருப்பாங்க. அவங்க உங்கள ரொம்பவே மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே ஹீரோயிட்ட சொல்ல, ஹீரோக்கு ரொம்பவே சங்கட்டமா இருக்கு. ஹீரோ அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்கருந்து போறான். ஹீரோயினிய சேவ் பண்றதுக்காண்டி. இந்த பக்கம் இவனுங்க அடங்குற மாரி தெரியல. நம்ம ஹீரோயின் கிட்ட இன்னும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் என்ன விட்டுரு விட்டுரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அந்த கசின் பையன் இருந்துட்டு, எதுக்கு என்கிட்ட இப்படி தேவையில்லாம முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்க? பேசாம எனக்கு ஒத்துப்போ. போன தாட்டி உனக்கு 3 மில்லியன் குடுத்தேன். இந்த தாட்டி உனக்கு அத விட அதிகமாவே பணம் குடுக்குறேன். என்ன ஹீரோ வருவான்ட்டு நீ வந்து நெனச்சுட்டு இருக்கியா? அவன்லாம் வரமாட்டான். அவனுக்கு வந்து இப்ப கல்யாணம் நடக்க போகுது. உன்ன வந்து யாரும் காப்பாத்த மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கசின் பையன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா ஹீரோ கதவ உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்தோன்னேவும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அந்த அராத்து பொண்ணுக்கெல்லாம், "நீ எப்படி இங்க வந்த? நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையுமேவும் பந்தாடிட்டு இருக்கான். அந்த கசின் பையன கீழ தள்ளிவிட்டு அவன் மேல ஏறி உட்காந்து நல்லா பொக்கு பொக்குன்ட்டு மூஞ்சி மேலேயே குத்திட்டு இருக்க. அந்த கசின் பையன் இன்னும் திருந்தல மாமா அப்படிங்கிற மாரி ஹீரோவையே வம்பிழுத்துட்டு இருக்கான். இந்நேரத்துக்கு உனக்கு எல்லாமே தெரிய வந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட இருந்துட்டா. இப்பயும் அவ என் கூட தான் இருக்க போறா அப்படிங்கிற மாரி அவன் ஓவரா நக்கலா பேச, நம்ம ஹீரோக்கு காண்டாயிட்டு நல்லா புக்கு புக்குன்ட்டு குத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் அவனை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் விட்டுரு, அவனை வந்து அடிக்காத. நீ இப்படி அடிச்சிட்டே இருந்தனா அவன் வந்து செத்துருவான். ப்ளீஸ் விட்டுரு அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் தான் ஹீரோவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த அராத் இருந்துட்டு வா நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கசினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, எவ்வளோ கஷ்டத்தை வந்து நீ அனுபவிச்சிருக்க, எதுக்காண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அங்கே கீழே கிடக்கிற அந்த எவிடன்ஸ் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து பார்க்குறான். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது நம்ம ஹீரோயின் இந்த 5 வருஷமாக எவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அதில் ஒரு ஃபோட்டோவில் வந்து நம்ம ஹீரோயின் எழுதியும் வச்சிருக்கா அவளுக்கு நடந்த கொடுமை எல்லாத்தையுமேவும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை எதனால பிரேக்கப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் நம்ம ஹீரோயின் வந்து எழுதி வச்சிருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த 5 வருஷத்தில் இவ வந்து இவ்வளோ கொடுமையை வந்து அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் அந்த ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கா. சாரி நீங்கள் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஹீரோயின் என்னை விடுங்க, என்னை வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஹீரோ இருந்துட்டு இல்லை நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், போன தாட்டி தான் நீ என்னை வந்து தள்ளிவிட்ட, இந்த தாட்டியும் என்னை வந்து தள்ளி விடாத, என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் இருந்துட்டு இந்த 5 வருஷமாக நீங்கள் எனக்கு எத்தனையோ தாட்டி கால் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நான் ரிப்ளை பண்ண காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை, சாரி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லி ஃபீல் பண்ண ஹீரோ இருந்துட்டு போதும் ஐ எம் சாரி, நான் பண்ணது தான் தப்பு, நான் எதனால உன் மேலே அவ்வளோ கோவமாகவும் உன்னை வந்து வெறுத்தேன்னா இந்த 5 வருஷத்தில் நான் வந்து உனக்கு எத்தனையோ தாட்டி வந்து கால் அண்ட் மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எதுவுமே பண்ணலை. நான் அந்த ஊரில் அங்கே இருக்கிற ரோட் சைட்லாம் போகும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே நீயாக தான் என் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அது வந்து நீ இல்லை, நான் வந்து உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எல்லாமே கேட்கும்போது. ஹீரோ என்னை ஹக் பண்ணிக்கிறியா, என்னை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் திரும்பி அழுதுகிட்டே ஹக் பண்ணிக்கிட்டேவும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உண்மையாகவேவும் நான் வந்து உங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன் தெரியுமா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு வழியாக அவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாமே சமாதானம் ஆயிருச்சு. இப்போ அந்த குட்டி பாப்பா அங்கே வந்துட்டு ஹீரோயிட்ட ஏதோ பேப்பர் மாதிரி ஒன்று கொடுக்குறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த பேப்பர் அவளுக்கான ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கலையே அந்த பேப்பர்னு தான் நினைக்கிறேன். அந்த பேப்பரை ஹீரோ வந்து வாங்கி பார்க்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைய ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அப்படி எதுவும் சொல்ல வர அந்த குழந்தை டக்குன்ட்டு ஹீரோவோட வாயை மூடிட்டு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, என் மேலே கோவப்படாதீங்க, என்னை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சீக்கிரமாகவே இறந்துருவேன், நான் இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா தனியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தான் எங்கள் அம்மாவை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ஹீரோ கூட ஒன்று சேர்த்து வைக்கிறா. நீங்கள் எப்பயுமே எங்கள் அம்மா கூடயே இருக்கணும், எங்கள் அம்மா விட்டு போயிடாதீங்க, எங்கள் அம்மாவை எப்பயுமே சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி குழந்தை வந்து ஹீரோகிட்ட சொல்லிட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி ஓனா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண அதுக்கு ஹீரோ இருந்துட்டு இங்கே பாரு பாப்பா, அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி நீ தான் எப்பயுமே குழந்தை, நீ எதை நினச்சும் வரி பண்ணிக்காத ஓகேவா, இந்த 5 வருஷமாக நான் இல்லாத சமயத்தில் உங்கள் அம்மாவை வந்து நீ ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துருக்க, அதுக்காண்டி நான் தான் உனக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணணும், நீ எதை நினச்சும் கவலைப்படாத அங்கிள், இந்த உலகத்திலேயே இருக்கிற பெஸ்ட்டான டாக்டரை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன், உன்னை வந்து சீக்கிரமாக காப்பாற்றிடலாம், அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் எப்பயுமே ஒன்றா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அவகிட்ட இருந்து எடுத்த அந்த ரிங்கை வந்து போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, இந்த ரிங் எப்படி நீங்கள் வந்து ஃபியான்சிக்கு கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. அதுக்கு ஹீரோவும் இருந்துட்டு இல்லை நான் வந்து கொடுக்கல, நான் அவளை கிஸ்ஸும் பண்ணலை, அங்கே நடந்த எல்லாமே ஒரு ஷோ தான், உன்னை வந்து ஜலசாக்கிறக்காண்டி மட்டும்தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அந்த ரிங்கை வந்து போட்டு விட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உனக்கு நடந்த அநீதிக்கு நம்ம வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம், நியாயம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நியாயம் வந்து கிடைச்சே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இத்தனை வருஷமாக நீ தனியாளாக நின்று ஃபைட் பண்ணிட்டு இருந்த, ஆனால் இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணலாம், எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல். ஹீரோயின் 2 பேருமே ஒன்றா கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்காண்டி. ஹீரோ ரொம்ப பெரிய லாயருங்கிறதுனால ஹீரோ பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ப்ரெஸ் எல்லாமே ஹீரோ கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையைக்காண்டி இப்போ வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு நடந்துச்சு தான், அது வந்து தப்பு தான், ஆனால் அந்த தப்பு வந்து என்னால் நடக்கலை, அந்த தப்புக்கு காரணம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இருந்துட்டு ஆமாம்
5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்காண்டி அந்த கேஸை நான் தான் எடுத்து நடத்துறேன். பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான். அது மட்டும் இல்லாம இவங்க என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அராத் கேங்கும் வந்துருது. அந்த அராத் கேங் கூட நம்ம ஹீரோயினோட அம்மாவும், தம்பியும் வந்திருக்காங்க. அந்த அராத் கேங் அவங்க 2 பேத்துக்கு பணம் குடுத்து வாங்கிட்டாங்க போல. அங்க வந்தவங்க அவங்க சும்மா இல்லாம, அவங்க 2 பேரும் ஹீரோயின் மேல தான் பழி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவ வேணும்ட்டே தான் இவங்க கூட போய் ஒண்ணா இருந்து, அதுக்கு பதிலா 3 மில்லியன் பணத்தையும் வாங்குனா. ஏன்னா, அப்ப வந்து எங்க குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பம். அப்ப எங்களுக்கு பணம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால அவ வந்து அவ அழக காமிச்சு, இந்த மாரி எங்கா இருக்கிறவங்க கிட்ட போய் அவ வந்து ஸ்டே பண்ணி பணத்தையும் வாங்கிட்டு வருவா அப்படிங்கிற மாரி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அம்மா. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ தான் ஹீரோயின வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் அம்மாவும் சரி, தாத்தாவும் சரி ஹீரோவ புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேஸ வந்து எடுத்து நடத்தாத. அப்படி நடத்துனேன்னா, இத்தன வருஷமா நீ சேர்த்து வச்ச மான மரியாதை எல்லாமே போயிரும். எடுத்து நடத்தாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. ஹீரோ இருந்துட்டு இல்ல கண்டிப்பா இந்த கேஸ வந்து நான் எடுத்து நடத்துவேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ் வந்து நான் எடுத்து நடத்தியிருக்கேன். அதுல ஜெயிச்சும் காமிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த கேஸையும் நான் எடுத்து நடத்துவேன். அதுல ஜெயிச்சும் காமிப்பேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு தாத்தா கிட்ட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினிய என்னை விட்டு போக சொன்னது நீங்க தான். ஏன் இந்த மாரி சொன்னீங்க? அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து தாத்தா கிட்ட கேட்க, தாத்தா இருந்துட்டு ஆமா நான் தான் சொன்னேன். ஏன்னா அவ உனக்கும் சரி, நம்ம குடும்பத்துக்கும் சரி சரியான ஆள் வந்து கிடையாது. அவ ரொம்பவே கேவலமான ஒரு பொண்ணு அப்படின்ட்டு தாத்தா சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அடிச்சு ஒடிச்சுட்டு இங்க பாருங்க. 5 வருஷமா எனக்கு கிடைச்ச புகழ் எல்லாமேவும் எனக்கு நானே சேர்த்து வச்சது. உங்க பரம்பரையில இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால நான் வந்து ஹீரோயின் கூட இருக்கிறத நீங்க வந்து ஏன் வேணான்னு சொல்றீங்க? அவ தான் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பொக்கிஷம். இங்க பாருங்க இதுக்கப்புறம் நான் எப்பயுமேவும் அவ கூட மட்டும் தான் இருப்பேன். இந்த 5 வருஷமா நான் அப்ராட்ல இருக்கும்போது அவள நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணேன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அதே மாரி ஹீரோயினியும் இந்த 5 வருஷமா நான் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் எப்பயுமேவும் அவ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போக போக ஃபியான்சி இருந்துட்டு அப்புறம் நான் என் நிலைமை என்ன அப்படிங்கிற மாரி கேட்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு இங்க பாரு நான் லவ் பண்ற ஒரே ஒரு ஆளு ஹீரோயின் மட்டும் தான். ஐ அம் சாரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். ஃபியான்சிக்கு ரொம்பவே ஒரு மாரி இருக்கு. இந்த பக்கம் கசினை காமிச்சா கசின் பையன் பாப்பாவை கிட்னாப் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கான் ஹீரோயினியா வர வைக்கிறதுக்காண்டி. ஹீரோயின் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கா இல்லையா, அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இவன் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த கேம் விளையாடுறதையும் பாப்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கேம் வந்து எனக்கு என்னன்ட்டு பேர் வந்து தெரியல. ரவுண்டா இருக்கும், நடுவில் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டை வந்து எய்ம் பண்ணி அடிக்கணும். ஸோ அந்த கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கான். அதை வந்து பாப்பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ எதுக்கு என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உன்னால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவை எய்ம் பண்ணி அடிக்க போக அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம இவனையே தான் பார்த்துட்டு இருக்கு. இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் இவ்வளோ சொல்லியும் என்ன எதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடும்பத்தோட அருமை பெருமை எல்லாத்தையுமே அந்த குழந்தைகிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி அந்த விளையாட்டு இவன் குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப சூப்பரா வந்து விளையாடுவாங்களா. இவங்க குடும்பம் இவ்வளவு பணக்காரன் குடும்பமா இருக்கிறதுக்கான காரணம் இந்த விளையாட்டு தானா. அது மட்டும் இல்லாம இவனும் நேஷனல் லெவல்ல கலந்துக்கிட்டு அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்கான். ஸோ இந்த விளையாட்டு வந்து அவங்க பரம்பரையா வந்துட்டு இருக்கு ஜீன் வழியா. ஸோ அந்த இது வந்து அந்த குழந்தைக்கும் இருக்கு இல்லையா, ஏன்னா அந்த குழந்தை இவனோட குழந்தை தானே. இவனுக்கும் இருக்கிறதுனால அந்த குழந்தை அவன் கையில இருந்து பிடுங்கிட்டு போய் கரெக்டாக அவன் எய்ம் பண்ணி அடித்ததை விட இந்த பொண்ணு கரெக்டாக சென்டர்லேயே அடிக்குது. அவனோட அம்பு எல்லாமே கீழே தள்ளி விட்டுருது. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. இவனுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. இவன் ஓடி போய் வாவ் சூப்பர், உன்னோட கண்ணு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னோட அப்பா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா அம்மா யாருன்னு தெரியும்ல, அப்பா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த குழந்தை இருந்துட்டு எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் என்னோட அப்பாவை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்ல இவன் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்க்குறான். இவளுக்கு இப்போ 5 வயசு ஆக போகுது. அப்போனா ஒரு வேளை இவ என்னோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வந்து அந்த குழந்தையோட ஹேரை வந்து பிடுங்கி வச்சுக்கிறான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காண்டி. அவன் இருந்துட்டு அந்த குழந்தைகிட்ட நான் வந்து உன்னோட அப்பாவா இருந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு இல்லை, நீ வந்து என்னோட அப்பாவால் இருக்க முடியாது, ஏன்னா நீ ரொம்பவே கெட்ட பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல இவன் இருந்துட்டு ஏன் அப்படி சொல்கிற, என்கிட்ட நிறையவே பணம் இருக்குது, நான் ரொம்பவே ரிச்சான ஒரு ஆள், நீ மட்டும் என்னோட பொண்ணாக இருந்தேன்னா நான் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பேன், யாருமே உன்னை வந்து புள்ளி பண்ண முடியாது, அவங்களுக்கு அவ்வளோ தைரியமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்ல அந்த குழந்தை இருந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம், எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, நீ எங்கள் அம்மாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்பவே கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக ஹீரோயினையும் பாப்பாவை தேடிட்டு அங்கே வர அந்த கசினோட 2 அல்ல கைகள் இருந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்ன உனக்கு அவ்வளோ தைரியமா எங்கள் மேலேயே கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துருக்க, ஒழுங்கு மரியாதையாக கேஸை வந்து வாபஸ் வாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்க. கசின் இருந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிறான்.
புடிச்சு வச்சுக்கிட்டு, ஹீரோவும் கூட இருக்கிறதுனால, இந்த கேஸ்ல வந்து நீ ஜெயிச்சிடலான்ட்டு நினைக்கிறியா? கண்டிப்பா நீ வந்து இந்த கேஸ்ல ஜெயிக்கவே மாட்ட. ஏன்னா உன்கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எந்த இதுக்குமேவும் எவிடன்ஸ் கிடையாது. நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கு. என்ன விடு விடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. இத வந்து அந்த பாப்பா பார்க்குறா. பார்த்துட்டு, எங்க அம்மாவ எதுவும் பண்ணாத. எங்க அம்மா மேல இருந்து கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கசின வந்து கடிச்சு வச்சிடுறான். அவன் வலி தாங்க முடியாம தள்ளிவிட, அந்த குழந்தை போய் ஒரு ஷெல்ஃப்ல இடிச்சு தலையில அடிபட்டு கீழ விழுந்துருது. தலையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இத பார்த்த ஹீரோயின் இருந்துட்டு பாப்பா கிட்ட போய், "பாப்பா நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்க. அந்த பாப்பாவும் இருந்துட்டு, "நான் ஓகே தாம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லுது. ஒரு மாரி வலியிலேயும். இத பார்க்கும்போது கசினுக்கும் ஒரு மாரி இருக்கு. அப்போ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அந்த கசின் கிட்ட அடிக்க போகும்போது, குழந்தை இருந்துட்டு, "இல்ல வேணாம் நம்ம வந்து வீட்டுக்கு போலாம்" அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்கருந்து போறான். இந்த கசினுக்கு ரொம்பவே ஒரு மாரி இருக்கு. அதனால அந்த கசின் இருந்துட்டு உடனே யாருக்கோ கால் பண்ணி, டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கணும் சீக்கிரமா அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ, ஹீரோயின், பாப்பான்ட்டு 3 பேரையும் காமிச்சா ஏதோ ரோட் சைடு மாரி வந்திருக்காங்க. அங்க வந்து மாஸ்க் இதெல்லாமே நெறைய இருக்கு. பாப்பா வந்து ஹீரோயின் கிட்ட, "ஆமா எனக்கு மாஸ்க் வந்து வாங்கி குடுக்குறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வாங்க போக, அந்த பாப்பா ஹீரோ கிட்ட, "அங்கிள் எனக்காண்டி என் கூட கொஞ்சம் தூரம் வந்து தனியா நடக்க முடியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பாப்பா இருந்துட்டு ஹீரோ கிட்ட, "எனக்கு வந்து உங்கள முன்னாடியே தெரியும். நான் வந்து உங்கள டிவில வந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் எங்க அம்மா டிவில உங்கள பார்த்து தான் ரொம்பவே ஹேப்பியா இருப்பாங்க. அதனால நான் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட பர்த்டேக்கு ஒரே ஒரு விஷ் தான் வந்து நான் வந்து விஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து நீங்க சீக்கிரமாவேவும் எங்க அம்மாகிட்ட வரணும். எங்க அம்மா எப்பயுமேவும் உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எங்க அம்மா கூடயே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட விஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து சொல்லிட்டு இருக்கும்போதேவும், அந்த பாப்பாவுக்கு வாயிலிருந்து அப்படியே பிளட் அருவி மாரி ஊத்த ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பாப்பா இருந்துட்டு, "உங்கள வந்து நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். என்ன வந்து தப்பா நெனச்சுக்காதீங்க அங்கிள்" அப்படிங்கிற மாரி ஹீரோ கிட்ட அந்த பாப்பா சொல்ல, ஹீரோவும் இதெல்லாமே கேட்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோ அந்த பாப்பா கிட்ட, "நானும் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துடுறா மாஸ்க்க வாங்கிட்டு. ஹீரோயின் வரத பார்த்து அந்த பாப்பா வாயிலிருந்து வர்ற அந்த பிளட் இதெல்லாமே தொடச்சிட்டு, அம்மாகிட்ட ஒண்ணுமே நடக்காத மாரி நடிக்கிறா. ஹீரோயின் கொண்டு வந்து மாஸ்க்க குடுத்துட்டு, "உனக்கு இது புடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, பாப்பாவும் அத வாங்கிட்டு, "எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்க போட்டு போட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இத பார்க்கும்போது ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. இப்ப பாப்பா இருந்துட்டு அம்மாகிட்ட, "இந்த 5 வருஷத்துல நான் வந்து எத்தனையோ ரோட் சைடு வந்து போயிருக்கேன். ஆனா எனக்கு வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரோடுனா அது வந்து இதுதான். ஏன்னா இந்த வழியா தான் நம்ம வந்து வீட்டுக்கு போய் ஆகணும். நான் வீட்டுக்கு வரும்போது உங்கள வந்து பார்க்க முடியும்ன்ட்டு எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். அதனால இந்த ரோட்டு வழியா நான் வந்து ரொம்ப ஹேப்பியா உங்கள பார்க்கறதுக்காண்டி ஓடி வருவேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த ரோட்டு வழியா என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப வாயிலிருந்து பிளட் வந்து மறுபடியும் வர ஆரம்பிக்குது. இந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயின் கைய எடுத்து ஹீரோ கிட்ட குடுத்துட்டு, "ப்ளீஸ் எங்க அம்மாவ பத்திரமா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இருக்க மாட்டேன். இந்த லைஃப்ல வந்து நான் உங்கள விட்டுட்டு போறேன். அடுத்த லைஃப்ல உங்களோட குழந்தையாவேவும் நான் வந்து மறுபடியும் பொறந்து வருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவங்க 2 பேத்துக்குமேவும். "இல்லம்மா எந்த லைஃபா இருந்தாலும் நீ தான் வந்து எங்களோட ஒரே ஒரு பொண்ணு" அப்படிங்கிற மாரி அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு, "என்னை விட்டு போயிறாத ப்ளீஸ்" அப்படிங்கிற மாரி அம்மா வந்து கேட்க, பாப்பா இருந்துட்டு, "இல்லம்மா நான் வந்து போக வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு. இத்தன வருஷமா நீங்க எனக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்கம்மா. இதுக்கப்புறம் அது வேணாம். நான் உங்கள விட்டுட்டு போறேன். நீங்க இதுக்கப்புறம் ரொம்பவே ஹேப்பியா இருக்கணும். நான் அந்த ஸ்டார் கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். என்னோட உடல் உறுப்பு எல்லாத்தையுமேவும் தானம் பண்ணிருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த குழந்தை அங்கேயே இறந்தும் போயிருது. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த சீன்லாம் பார்க்கும்போது. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த கசின் பையன் டிஎன்ஏ டெஸ்ட் இதெல்லாமே எடுத்தான் இல்லையா? அதுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த பேப்பர வாங்கி பார்த்தா, அதுல வந்து அந்த பொண்ணு இவனோட குழந்தை தான் அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. அத பார்த்தோனே இவனுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அப்பனா அந்த குழந்தை என்னோட சொந்த குழந்தை தான். என்னோட குடும்பம் என்னோடயே அழிஞ்சு போயிருச்சுன்ட்டு நான் நெனச்சேன். ஆனா அப்படி கிடையாது. எனக்கு அப்புறமும் என் குடும்பத்துல அடுத்த ஒரு வாரிசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்றான். ஹேப்பியா ஃபீல் பண்ணவன் அடுத்த நிமிஷமேவும் ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பாப்பாவ பிரிச்சு என் கூட கூட்டிட்டு வரணும். இந்த கேஸ்ல நான் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஃபியான்சி, அராத்துன்ட்டு எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அராத்து வந்து நம்ம ஹீரோயினிய டார்ச்சர் பண்ண ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கா. அந்த வீடியோ வந்து நம்ம ஃபியான்சி கிட்ட காமிச்சு, "பாத்தியா அவள வந்து எந்த அளவுக்கு நாங்க வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கோன்ட்டு. அவனால கோர்ட்ல வந்து இது எதுவுமே நிரூபிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு இருக்கா. கோர்ட்ல அந்த கேஸுக்கான நாளும் வந்துருச்சு. 2 பேர் சைடும் மாத்தி மாத்தி கேஸ் வந்து வாதாடிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஆராத் குரூப் இருந்துட்டு, "நாங்க வந்து எதுவுமே பண்ணல. ஹீரோயின் வேணும்ட்டேவும் அவளோட சுய விருப்பமா தான் எங்ககிட்ட வந்து அன்னைக்கு இருந்தா. அவளுக்காண்டி பணம் தேவை இருந்துச்சு. அதனால எங்ககிட்ட வந்தா. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு. எங்களோட எவிடன்ஸ் வந்து அவளோட அம்மாவும் தம்பியும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து அந்த இடத்துலயும் தப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்க முடியல. அவளால ரொம்பவே
கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அப்படி இப்படின்ட்டு வாதாடி கரெக்டாக நம்ம ஹீரோயின் டீம் தான் ஜெயிக்குது. எப்படி அவளால் ஜெயிக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா, இந்த அராத் வந்து நம்ம ஃபியான்சி கிட்ட ஒரு வீடியோவை வந்து காமிச்சா இல்லையா, அந்த வீடியோவை வந்து இப்போ அந்த ஃபியான்சி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு ஆதரவாக எவிடன்ஸ் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க, அதை ஜட்ஜு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட புள்ளி இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையும், அம்மாவுக்கும் தம்பிக்கும் பணத்தை வாங்கிட்டு பொய்யா சாட்சி சொல்ல வந்தாங்களே அதனால அவங்களுக்கு 20 வருஷம் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஹீரோயினுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இது வந்து ஃபியான்சி கிட்ட நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஃபியான்சி இருந்துட்டு நேற்று நீ அந்த வீடியோ காமிக்கும் போதேவும் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இந்த உலகத்தில் வந்து இருக்க முடியுமான்ட்டு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே வாந்தி வந்துருச்சு தெரியுமா. வாந்தி எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து நிதானத்துக்கே வந்தேன். கண்டிப்பாக ஹீரோயினுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்ன்ட்டு நினச்சேன். ஏன்னா நான் வந்து ஒரு மனுஷி, உன்ன மாதிரி அனிமல் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமேவும் நியாயம் வந்து கிடைச்சே ஆகணும், அவங்கள வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஃபியான்சி வந்து அராத்துக்கிட்ட சொல்ல, அராத் இருந்துட்டு நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ஃபியான்சி கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃபியான்சி இருந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது, இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், இது வந்து எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமேவும் ஹீரோயின் பக்கத்தில் வந்து இது எதுவுமே உங்கள் தப்பு கிடையாது, நாங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கோம், இது எதுவுமே உங்கள் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்போ அந்த கசின் பையனும் அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ ஜெயிச்சிட்டேன்ட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படாத, நான் வந்து தோத்துட்டேன்ட்டு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாம் நான் தோக்கலை, எனக்கு வந்து என்னோட பொண்ணு இருக்கா, ஆமாம் என்னோட பொண்ணு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு பொண்ணு தானே காரில் இருக்கா போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் காருக்குள்ளே போய் பார்த்தா அங்கே வெறும் ஷீல்டு மட்டும் தான் இருக்குது. இது எப்படி அவளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் இருந்துட்டு என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் இவன் நினச்சி பார்க்குறா, இவனால தானே பாப்பா இறந்து போனா, அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு உன்னால தான் பாப்பா இறந்து போனா, அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், உன்னோட சொந்த குழந்தையவும் நீயே கொண்டுட்டல, உனக்கான தண்டனை இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து அவன்கிட்ட சொல்ல, அவன் இருந்துட்டு இல்லை நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, நான் வேணும்ட்டே பண்ணலை, என்னோட குடும்ப வாரிசு வந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே போயிட்டுருக்கான். ஒரு மாதிரி மெண்டல் ஆயிட்டான்ட்டே சொல்லலாம். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இத்தனை வருஷமாக இருந்த பாப்பா இப்போ இல்லைன்ட்டு சொல்லும் போகும்போது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு லாயர் வராரு. அந்த லாயர்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அந்த லாயரும் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உங்களை வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும், உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ வந்து அப்ராடில் வந்து இருந்தான் இல்லையா, அப்படி அங்கே லாயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பெயரை போட்டு, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்ட்டு தானே அவளோட ஆசை. அதனால் நம்ம ஹீரோ இருந்துட்டு ஆன்லைனில் ஹீரோயின் பெயரை போட்டு இந்த மாதிரி டிசைனர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் செக் பண்ணிகிட்டே இருந்திருப்பான் போல். இது எல்லாத்தையுமே அந்த லாயர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு, ஹீரோ உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நம்ம வீட்டுக்கு போகலாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்ட, ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அவன் கூட அங்கேருந்து கிளம்பி போகிறான். இதோட இந்த மூவி வந்து இங்கே முடியுது. இருந்தாலும் ஹீரோயின் நம்மளை பார்த்து சின்னதாக ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கா. அது என்னன்ட்டு பார்த்துடலாமா? பொண்ணுங்களாக இருக்கிற நம்ம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்து பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். நம்மளுக்கான லவ் வந்து நம்மளை தேடி வரும். இந்த உலகத்தில் அன்பு இருக்கிற வரைக்கும் அதுக்கான மதிப்பு வந்து எப்பயுமே குறையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்கிறா. அப்படியே சொல்லிக்கிட்டேவும் ஒரு மர பக்கத்தில் போகிறா. அங்கே வந்து பாப்பா வந்து நம்ம ஹீரோயின்காண்டி ஒரு விஷயம் எழுதி வந்து தொங்க விட்டுருப்பா போல். அந்த பார்க்கறதுக்காண்டி நம்ம ஹீரோயின் 2 பேருமே அங்கே வராங்க. ஹீரோ இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லு, அதை வந்து நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் இருந்துட்டு எனக்கு வந்து டிசைனர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு என்னோட ரைட் சைட் கை இல்லாட்டி என்ன, எனக்கு என்னோட லெஃப்ட் சைட் கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது நம்ம ஹீரோ தான் சொல்கிறா, என்னோட கை இல்லாட்டி என்ன, என்னோட கையை வந்து என்னோட ஹீரோ இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த மூவி வந்து இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபீல் குட்டான மூவி. உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அப்படியே ஹைப்புன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஹைப் பண்ணால் தான் இந்த வீடியோ இன்னும் அதிகமான ஆட்களுக்கு வந்து பார்க்குறதுக்காண்டி போகும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் ஹைப் பண்ணிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.